Hi everyone, welcome to my channel Kitchen Craze. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு breakfast recipes. நம்ம இன்னைக்கு breakfastக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கோம், ஒரு breakfastக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணி வச்சிருக்கோம் அப்படி நம்ம பார்க்க போறோம். அதுல நம்ம பண்ண ரெசிபீஸை எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ரெசிபீஸ் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பாம்பே ஹல்வா செஞ்சேன். அந்த பாம்பே ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப் சர்க்கரை எடுத்துட்டு அந்த 1 கப் கார்ன்ஃப்ளவரை 2 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. வச்ச பிறகு ஒரு பேனில் லோ ஃப்ளேமில் இருந்து மீடியம் ஃப்ளேம்குள்ளேயே தான் வச்சு பண்ணணும். அந்த சர்க்கரை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 2 கப் சர்க்கரை, அதை ஃபஸ்ட்டு பேனில் போட்டு அது கூட 2 கப் தண்ணியை ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்தால் போதும். சர்க்கரை நல்லா அந்த தண்ணியில் கரைஞ்ச பிறகு நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துடலாம். இது கூட சேர்த்து நல்லா கிளறிட்டே இருங்க. நீங்கள் அப்படியே மெதுவாக அந்த லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் கிளறி விட 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 அது அழகாக திக்காகி வரும். லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்படி கிளறி விட விட அழகாக இப்படி பார்த்தீங்களா, இப்போ லைட்டாக அழகாக திக்காகி வந்துருச்சு. கொஞ்சம் ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரை தூவி விட்டுக்கலாம். விட்டு அது சும்மா வாசனைக்காக தான் லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு நான் இன்றைக்கி க்ரீன் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஃபுட் கலர் வேணால் ஆட் பண்ணலாம். மோஸ்ட்லி பாம்பே ஹல்வாக்கு க்ரீன், ரெட், எல்லோ சூஸ் பண்ணுவாங்க. பட் இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஃபுட் கலர் இல்லாமையும் செய்யலாம். இப்போ நம்ம இது பார்த்திங்களா, நல்லா இப்படி அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் பிஸ்தா பாதாமை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் முந்திரி சேர்த்துக்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு பிறகு நல்லா இந்த மாதிரி அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த கொஞ்சம் பாதாமை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக எல்லாம் அந்த நல்லா ரெடியான பிறகு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கடைசியாக ஒரு கலரி எடுத்துக்கோங்க. அதாவது பேனில் ஒட்டவே கூடாது. இதுதான் அந்த ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி கொண்டு வரணும். நல்லா 4 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் நல்லா கீயால் நல்லா கோட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இப்படி நல்லா ஃபில் பண்ணி வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் அழகாக வெளியே எடுக்கும்போது அழகாக ஷேப்பாக வந்துடும். வந்த பிறகு திருப்பி அதுக்கு மேலே நல்லா பாதாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நட்ஸ், அதெல்லாம் போட்டு இப்படி அழகாக நீங்கள் பீஸ் போட்டு எடுத்தால் சூப்பரான பாம்பே ஹல்வா ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். திடீர்னு கெஸ்ட் வீட்டுக்கு வந்தால் கூட டக்குன்னு ஒரு டெசர்ட் செய்யணும், டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு இதை செஞ்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில், அதாவது செட் பண்ணி 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா சூப்பராக செட் ஆகிடும். சூப்பராக இருக்கும். அடுத்தது ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சோம். ஐஸ்கிரீம் நான் இன்றைக்கி ரெடிமேட் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் பாலில் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் மிக்ஸ் எடுத்திருக்கேன். நான் பேக்கர்ஸ் கிங் அப்படின்ற பிராண்ட் யூஸ் பண்ணேன். இதில் டேஸ்ட் இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ண வேண்டியது இருந்தது. இல்லைனா அதில் இனிப்பு இல்லாத மாதிரி இருந்தது. நான் அதை லைட்டாக ஒரு 2-3 நிமிஷத்தில் பால் கூட அந்த மிக்ஸை கலந்து கொஞ்சம் அது ஒரு 2-3 நிமிஷத்தில் மட்டும் கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஓவர் நைட் வச்சுக்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் பீஸா.
டக்குன்னு காலையில் யாரோ வந்துட்டாங்க, நம்ம டக்குன்னு ஒரு பீஸா ரெடி பண்ணி கொடுக்கணும்னா ப்ரெட்டில் வந்து டக்குன்னு பீஸா சாஸை வந்து நம்ம வீட்டில் பீஸா சாஸ் நம்ம வச்சுருந்தோன்னா அதை லைட்டாக கீழே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் அப்புறம் கேப்சிகம் அதை மேலே ஃபில் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு சில்லி ஃப்ளேக்ஸும் இட்டாலியன் சீஸ்னிங்கும் நம்ம வந்து டக்குன்னு சேர்த்துட்டோன்னா சூப்பரான ப்ரெட் பீஸா மாதிரி ரெடி ஆகிடும். சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூட நீங்கள் ஏதாவது பன்னீர் 65 இல்லை சிக்கன் 65 ஏதாவது ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுவும் இதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி ப்ளெயினாக நீங்கள் கொடுத்தாலே அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு இதெல்லாம் ஈஸியாக நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம காலையில் பிளான் பண்ணால் கூட பண்ணிடலாம். ஐஸ்கிரீம் மட்டும் ஒரு 8 hours நம்ம வந்து ஒரு ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் சூப்பராக செட் ஆகிருக்கும். இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணது. எல்லா ரெசிபீஸுமே ரொம்ப சூப்பராக வந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.